الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه حمدا يوافي نعمه ويكافئ مزيده. اللهم صل وسلم وبارك وزد وأكرم وترحم وتحنن على سيدنا محمد وعلى آله وأصحابه ومن اهتدى بهديه واستنى بسنته إلى يوم الدين. أما بعد، يقول الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم: بسم الله الرحمن الرحيم. شرع لكم من الدين ما وصى به نوحا والذي أوحينا إليك وما وصينا به إبراهيم وموسى وعيسى أن أقيموا الدين ولا تتفرقوا فيه كبر على المشركين ما تدعوهم إليه الله يجتبي إليه من يشاء ويهدي إليه من ينيب. صدق الله العليم. عن عبد الله بن مسعود رضي الله عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: إن لكل نبي ولاة من النبيين وإن ولي أبي خليل ربي إبراهيم عليه السلام. ثم قرأ: إن أولى الناس بإبراهيم للذين اتبعوه وهذا النبي والذين آمنوا والله ولي المؤمنين. எல்லாம் புகழும் புகழ்ச்சிகளும் பாராட்டுகளும் அனைத்து படைப்பினங்களையும் படைத்து அந்த படைப்புகளில் கண்ணியமான கௌரவமான படைப்பாக அல்லாஹ் நம்மை படைத்து பரிபாலித்து போஷித்து நமக்கு நேர்வழியை தந்த ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு உரித்தாகட்டும். அவன் தனித்தவன், இணை துணை அற்றவன், அவனுக்கு நிகராக எதுவுமே கிடையாது என்று சாட்சி சொல்றதோடு முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடியானும் அல்லாஹ்வுடைய இறுதி தூதர் என்று சாட்சி சொல்றதோடு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் தோழர்கள் அன்னாரின் சுன்னத்தை பின்பற்றி வாழப் போகின்ற முஸ்லிம்கள் முஃமின்கள் அனைவரும் மீதும் அல்லாஹ்வின் ஸலாத்தும் ஸலாமும் உண்டாவதாக என்று ஸலாத்தை ஏற்றி வைத்தவனாக அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய கடமை ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய மாளிகையில் இத்திகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்திருக்கும் என் நண்பர்களே, அல்லாஹ் எந்த தக்வாவை இறையச்சத்தை அடிப்படையாக வைத்து ரமலானுடைய மாதத்தில் நோன்பை கடமையாக்கினானோ, எந்த தக்வாவை அல்லாஹ் நம்முடைய ஹஜ்ஜுடைய பயணத்துக்கு பயண பொதியாக ஒரு ஜாதாக எடுத்து வரும்படி ஒரு சிறந்த பயண பொதி என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறானோ, அந்த தக்வாவை கடைபிடித்து வாழும்படி முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசீகத்தும் நசீகத்தும் செய்கின்றேன். அல்லாஹ் நம் அனைவருக்கும் இறையச்சத்தை, தக்வாவை, இறை உணர்வை அல்லாஹ் நசீபாக்குவானாக. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நூற்றாண்டில் இந்த காலத்தில் அல்லாஹ்வுடைய தீனை அல்லாஹ்வுடைய கட்டளைகளை ஏற்று
மறைவான அந்த கைபான நமக்கு கண்ணுக்கு தெரியாத மறுமையினால் மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை, இந்த விடயங்களை நம்பி ஈமானுடன் வாழக்கூடிய ஒரு சமூகமாக அல்லாஹ் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறான். இந்த ஈமான் என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் உலகத்துக்கு வந்த எல்லா நபிமார்களும் வலியுறுத்தியது இந்த ஈமான். இந்த ஈமானை தான், இந்த ஏகத்துவத்தை தான், இந்த தௌஹீதை தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய வாழ்வில் அதை புதுப்பித்தார்கள். ஹஜ்ஜுடைய மாதங்களில் இருக்கிறோம். ஷவ்வால், துல்காதா உடைய முதலாவது ஜும்ஆவில் அமர்ந்திருக்கிறோம். ஹாஜிகள் ஹஜ்ஜுக்காக வேண்டி தயாராகிக் கொண்டிருக்கிறார்கள். முழு உலகத்திலேயும் எல்லா பகுதியிலிருந்தும் ஹாஜிகள் தன்னுடைய பயணத்துக்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். சில நாடுகளில் ஹாஜிகள் மக்காவை அடைந்திருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஹஜ்ஜுடைய அமல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு சில பாடங்களை கற்றுத் தருகிறது. அதுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து இந்த உலகத்தில் வாழ்ந்த ஈமானுடன், இறை நம்பிக்கையுடன் வாழ்ந்த ஒவ்வொரு நல்ல மனிதர்களுடனும், ஒவ்வொரு விசுவாசிகளுடனும் நம்மை இணைக்கக்கூடிய, நம்மை தொடர்படுத்தக்கூடிய ஒரு இபாதத் தான் இந்த ஹஜ்ஜுடைய இபாதத், இந்த ஹஜ்ஜுடைய அமல். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நம்முடைய வாழ்வில், குறிப்பாக நம்முடைய இபாதத்களில் நமக்கு விட்டு வைக்க முடியாத ஒரு நபியாக இருக்கிறாங்க. நம்முடைய தொழுகையில் அத்தஹியாத் இல்லாமல் தொழுகை பூர்த்தியாகாது. ஒவ்வொரு நாளும் நாம் தொழக்கூடிய 5 நேர தொழுகையிலும் அத்தஹியாத்தை ஓதும் போது கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம், யா அல்லாஹ் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நீ ஸலாத்தையும் ஸலாமையும் பொழி வைப்பாயாக. எவ்வாறு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பத்துக்கு நீ ஸலாத்தை பொழி வைத்தாயோ, சாந்தி சமாதானத்தை உண்டாக்கினாயோ, அவ்வாறு என்று சொல்லி ஒவ்வொரு தொழுகையிலையும் ஞாபகப்படுத்துகிறோம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் காலை பொழுதை அடைந்தால், மாலை நேரத்தை அடைந்தால் ஓத வேண்டிய ஏராளமான துஆக்களை, பிரார்த்தனைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அந்த பிரார்த்தனையில மிக முக்கியமான ஒரு பிரார்த்தனை தான் அஸ்பஹ்னா அலா ஃபித்ரத்தில் இஸ்லாம் வ அலா கலிமத்தில் இக்லாஸ் வ அலா மில்லத்தி நபியினா இப்ராஹீம் என்ற இந்த அழகான ஒரு துஆ. وعلى ملة نبينا وعلى سنة نبينا محمد صلى الله عليه وسلم وعلى ملة أبينا إبراهيم حنيفا مسلما وما أنا من المشركين என்ற துஆ. மாலையிலும் அம்சைனா என்று சொல்லி, அஸ்பஹனா என்று காலையில சொல்றோம், மாலையில அம்சைனா. நம்முடைய அனைத்து அமல்களிலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடர்படுகிறார்கள். தொழுகையில் அவர்கள் தொடர்பாகிறார்கள். தொழுகையில் நம்முடைய கிப்லா, தொழுகையில் நம்முடைய கிப்லா கஅபத்துல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புனரமைத்து, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வலம் வந்து தவாஃப் செய்து, கெட்டி மகாம இப்ராஹிம் எங்க இருக்குதோ அதான் எங்களுடைய கிப்லா. قد نرى تقلب وجهك في السماء فلنولينك قبلة ترضاها فولي وجهك شطر المسجد الحرام. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலத்தில் மஸ்ஜிதுல் அக்ஸாவின் பக்கம் தான், மஸ்ஜிதுல் அக்ஸா தான் கிப்லாவாக இருந்தது.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பினார்கள் இது ஆரம்ப கிப்லாவின் பக்கம். ஏன் கஅபத்துல்லாஹ் முதலாவது கிப்லா. இன்ன அவ்வல பைத் wudi'a lin-nas லல்லதி பிபக்கத முபாரக்கா வ ஹுதல் லில்-ஆலமீன். ஆரம்ப கிப்லா கஅபத்துல்லாஹ். அதுதான் திரும்ப மஸ்ஜிதுல் அக்ஸா கட்டப்பட்டதற்கு பின்னால கிப்லா அந்த திசையின் பக்கம் மாற்றப்பட்டது. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பினார்கள் ஆரம்ப கிப்லாவின் பக்கம் இது மாற்றப்படக்கூடாதா என்று அந்த தேவையோட அந்த ஆசையோட வானத்தை பார்த்து கொண்டே இருந்தாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கி வைக்கும் போது வஜ்ஹிக ஃபிஸ் ஸமா, நீங்க வானத்தின் பக்கம் உங்களோட முகத்தை திருப்பிக் கொண்டே இருக்கிறீங்க. என்ன எதிர்பார்ப்புல கிப்லா இப்ப மாற்றப்படும் என்று. அது கிப்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் புனரமைத்து கட்டின காபாவின் பக்கம். ஒவ்வொரு நாளும் 5 நேரம் தொழுகையிலையும் காபாவின் பக்கம் நாம் முன்னோக்கி தொழுகிறோம். தொழுகையில அத்தஹியாத்துல கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் என்று குறிப்பிடுகிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு நபிமார்களும் இன்ன லிக்குல்லி நபியின் உலாத்தும் மினன் நபியின், நபிமார்கள் இருந்து அவர்களுக்கு நெருக்கமான ஒரு நண்பர், ஒரு தோழன், ஒரு பாதுகாவலர் ஒவ்வொரு நபிமார்களும் தேர்ந்தெடுத்திருந்தாங்க. ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அப்படி ஒரு ஆள் இருந்தார். இன்ன வலியை எனக்கு என்னுடைய தோழன், என்னுடைய வலி நான் தேர்ந்தெடுத்தது அபி என்னுடைய வாப்பா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். கலீல் ரப்பி, அது யார்? இப்ராஹிம் யாரு? அல்லாஹ்வுடைய கலீல், அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமானவர், அல்லாஹ்வுடைய நேசர் கலீல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை. கலீல் ரப்பி இப்ராஹிம் என்று சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனுடைய சில ஆயத்துக்களை ஓதினார்கள். இன்ன அவுலன் நபி இன்ன அவுலன் நாஸ் பி இப்ராஹிம். அந்த காலத்தில் அன்புக்குரிய சகோதரர்களே, கிறிஸ்தவர்களும் யூதர்களும் இன்றும் அவர்கள் வாதிடுகிறார்கள், அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த அடிச்சுவடை தான் பின்பற்றுகிறார்கள் என்று சொல்லி. இந்த ஆயத்து என்ன சொல்லுது? அவுலன் நாஸ் பி இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய உரிமை கொண்டாடுறதுக்கு அல்லது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய நெருக்கத்துக்கு யாரு பொருத்தமானவர்கள், யாரு தகுதியானவர்கள்? அல்லதீன தபஊஹு வஹாதன் நபி, அவர்களை பின்பற்றக்கூடியவர்களும் இந்த நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வல்லதீன ஆமனு, இந்த நபி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடிய நாம். வல்லாஹு வலியுல் முஃமினீன், அல்லாஹ்தான் முஃமின்களுடைய வலி. நாங்க யாரையும் நண்பராக எடுக்கலாம், ஆனா முஃமின் விசுவாசிகளுடைய இறை நம்பிக்கை உள்ளவர்களுடைய வலி யாரு? அல்லாஹ் பாதுகாவலன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஒரு அந்தத்தை, ஒரு கண்ணியத்தை வழங்கினார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தனித்துவங்கள் என்ன? இந்த வாழ்க்கை வரலாறுகளை அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இதை கேட்டு ரசித்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நாம் பின்பற்றுகிறோம் என்ற பெருமையை பாடுறதல்ல, இதை கொண்டு நாம் பாடம் பெற வேண்டும். நகுஸ்ஸு அலைக நபஅஹும் பில் ஹக், இந்த ஒவ்வொரு நிகழ்வுகளும், இந்த ஒவ்வொரு சம்பவங்களும் உண்மையானது. ஏன் நாம் வெற்றி வைக்கிறோம்? இபரத்தல் லிஉலில் அல்பாப், இது ஒவ்வொன்றையும் புத்திசாலிகள், சிந்திக்கக்கூடியவர்களுக்கு இதில் படிப்பினை இருக்குது, இதை படிப்பினை இருக்குது. நாம் அவர்களை பின்பற்ற வேண்டும். அவர்கள் தெரிந்த தனித்துவங்களை விளங்கி அந்த தனித்துவத்தின் அடிப்படையில் வாழ நாம் முயற்சிக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, வாலிபர்களே, நண்பர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சில தனித்துவங்களை சுருக்கமாக குறிப்பிட நான் விரும்புகிறேன் இன்றைய குத்பாவில். முதலாவது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்து வாழ்ந்த சூழல் ஈமானுக்கு, இஸ்லாத்துக்கு, ஏகத்துவத்துக்கு மாற்றமான சிலைகளையும் கற்களையும் மண்ணையும் வேற ஏதோ மக்கள் வணங்கிக் கொண்டிருந்த ஒரு சூழல். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு தனி வாலிபனாக, ஒரு இளம் வாலிபனாக தன்னுடைய வாப்பாவுடன், தன்னுடைய கூட்டத்தினருடன் தொடர்ச்சியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருந்தார்கள், வாதிட்டுக் கொண்டே இருந்தார்கள்.
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சிந்திக்கக்கூடிய ஒரு வாலிபனாக இருந்தாங்க. சமூகத்தில எல்லோரும் ஏதோ செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. வஜதுனா ஆபாஅனா கذلك يفعلون, மற்றவங்க எல்லாரும் சொன்னாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட வாதிட்ட நேரத்தில் மற்ற எல்லா வாலிபர்களும் ஊர்வாசிகளும் எல்லோரும் சொன்ன வார்த்தை என்ன? வஜதுனா ஆபாஅனா, நாம் எங்களுடைய மூதாதைகளை பெற்றார்களை இவ்வாறு செய்யறத கண்டோம். கذلك يفعلون, அதனால தான் நாம் செய்றோம். எங்களிடத்துல நீங்க இந்த கேள்விகளை கேட்காதீங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சிந்தித்தார்கள். இன்றும் அன்புக்குரிய வாலிபர்களே, நண்பர்களே, சமூகத்துடைய கம்யூனிட்டியுடைய அதுல மிக முக்கியமாக வாலிபர்களுக்கு இருக்கக்கூடிய பியர் பிரஷர், சக நண்பர்கள் தோழர்கள் ஒன்றை செய்யும் போது அதனால உண்டாகக்கூடிய அழுத்தம், அதனுடைய அழுத்தம், அதனால சிந்திக்கிறார்கள். இல்ல நான் செய்யறது இது நனவு இருக்குதா, கெடுதி இருக்குதா, எது ஈமானுக்கு மிக நெருக்கமானது, இது என்ன என்னுடைய எதிர்காலத்துக்கு பயனுள்ளதாக இருக்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தனி நபராக அதை சிந்தித்தார்கள். தன்னுடைய வாப்பா ஆதருடன் அவர்கள் வாதிட்டார்கள். ஆதருடன் அவர்கள் சில கேள்விகளை கேட்டார்கள். ஆதர் வாப்பாவா அல்லது பெரியப்பாவா யாரா என்று சில உலமாக்களுக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்குது. ஆனா அபி அவரோட வாப்பா என்ற வார்த்தை குர்ஆனில் குறிப்பிடப்பட்டிருக்குது. وَإِذْ قَالَ إِبْرَاهِيمُ لِأَبِيهِ آزَرَ أَتَتَّخِذُ أَصْنَامًا آلِهَةً إِنِّي أَرَاكَ وَقَوْمَكَ فِي ضَلَالٍ مُبِينٍ. ஆதரோட உரையாடும் போது நீங்க இந்த சிலைகளை உங்களோட தெய்வமாக இலாஹாக எடுத்திருக்கிறீங்க. என்ன கருத்து என்னன்னா வாப்பா, இன்னி அராக் வ கௌமக், உங்களையும் உங்களோட கூட்டத்தில் நான் எப்படி பார்க்கிறேன், அராக்க ஃபி ضلال مبين, தெளிவான வழிகேட்டில் இருக்கிறீங்க. நீங்க எல்லாம் தெளிவான வழிகேட்டில் இருக்கிறீங்க. அதுக்கு பின்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், ஏன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படி சொன்னாங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சிந்தித்தார்கள், அல்லாஹ்வுடைய படைப்புகளை பார்த்தார்கள். இன்று நாம் வாலிபர்கள் சிந்திக்காத ஒரு சமூகமாக டிஜிட்டல் வேர்ல்ட்ல சோசியல் மீடியால அந்த ட்ரெண்டுக்கு மாட்டுப்பட்டு கொண்டு அதில் இருக்கக்கூடிய லைக்ஸுக்கும் கமெண்ட்ஸுக்கும் யோசிக்காத, அதுக்கே அந்த அழுத்தத்திலே வாழக்கூடிய ஒரு சமூகமாக வாழ்ந்திருக்கிறார்கள். ஒரு பொய்யான போலியான ஒரு வாழ்க்கை. அல்லாஹ்வுடைய படைப்புகளை பார்த்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வானத்தை பார்த்தார்கள், நட்சத்திரத்தை பார்த்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சந்திரனை பார்த்தாங்க. وَكَذَلِكَ نُرِي إِبْرَاهِيمَ مَلَكُوتَ السَّمَاوَاتِ وَالْأَرْضِ وَلِيَكُونَ مِنَ الْمُوقِنِينَ. அவ்வாறு நாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வானம் பூமி இது அனைத்து படைப்பினங்களுடைய மலக்கூத் அதிகாரம் ஆட்சி யார்ட கையில் இருக்குது, இது அனைத்தையும் இயக்கக்கூடிய யார் என்றதை நாம் காண்பித்தோம். அன்புக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹ் எங்களுக்கு எப்ப காட்டுவான் என்றால் நாம் அதை விளங்க முயற்சி செய்தால்தான். எப்ப கடைசியாக நாங்க வானத்தை பார்த்து சுப்ஹானல்லாஹ் என்று சொன்னோம்? அன்புக்குரிய சகோதரர்களே, எப்ப கடைசியாக கடலோரத்துக்கு போயிட்டு அந்த கடலை பார்த்து சமுத்திரத்தை பார்த்து இது அல்லாஹ்வுடைய படைப்பு, அல்லாஹு அக்பர், சுப்ஹானல்லாஹ் என்ற இந்த வார்த்தைகளை நாம் கூறினோம்? வாலிபர்களே, எங்களுக்கு வானத்தை பார்த்து அது ஆச்சரியமாக எங்களுக்கு விளங்குதில்லை. பூமி அல்லாஹ் நமக்கு வெறுத்து தந்திருக்கிறான். பூமி உருண்டையாக இருக்குது. யுகவ்விரு லைல அல நஹார், அல்லாஹ் யுகவ்விர் குரா, அது சுத்தி சுத்தி வருது. உலகமும் அனைத்து கோள்களும் அது ஒரு பந்த போல சுத்திதான் இருக்குது. ஆனா எங்களுக்கு அல்லாஹ் அதை வெறுத்து தந்திருக்கிறான். அதனால தான் அல்லாஹ் சொல்றான், வஇலல் அர்தி கைஃப சுத்திஹத், நீங்க பூமியை பாருங்க, நான் எப்படி உங்களுக்கு அந்த பூமியை வெறுத்து தந்திருக்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, சயின்டிஸ்ட் விஞ்ஞானிகள் சொல்ல தேவல்ல உலகம் உருண்டையாக இருக்குது என்று. அல்லாஹ் குர்ஆனில் 1400 வருடங்களுக்கு முன்னால அனைத்து கோள்களையும் நான் உருண்டையாக தான் படைத்திருக்கிறேன், அது சுத்தி சுத்திதான் வருது, அது சுத்தி கொண்டுதான் இருக்குது. அது யுகவ்விரு லைல அல நஹார். அன்புக்குரிய சகோதரர்களே, இதை எப்போ பார்த்தோம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய இந்த படைப்புகளை பார்த்து அல்லாஹ் விளங்கிக் கொண்டாங்க. நூரி இப்ராஹிம் மலக்கூத்த ஸமாவாத்தி வல் அர்த் வலியகூன மினல் மூகினீன். அவங்க உறுதியான இறை நம்பிக்கை, யகீன், உறுதியான நம்பிக்கை, இது யாராலையும் செய்ய முடியாத நம்பிக்கை உண்டாகி
அதை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு இளம் வாலிபன் என்ற அடிப்படையில அவருடைய கற்பனை பயணம் எப்படி இருந்துச்சு. நட்சத்திரத்தை பார்த்தாங்க, ஓ இவங்க வணங்குற இந்த சிலைகள், இந்த கற்கள், இது எல்லாத்தையும் விட நட்சத்திரம் எவ்வளவு மேலானது, வெளிச்சமாக இருக்குது, உயரான இடத்துல இருக்குது என்று பார்த்தாங்க. நட்சத்திரம் மறைந்ததுடன் நான் மறையிடத்தை விரும்புறேன் இல்ல, மறையிற ஒன்று ரப்பாக இருக்க முடியாது. சந்திரனை பார்க்கிறாங்க, சந்திரனை பார்த்து சொல்றாங்க, ஓஹோ சந்திரனும் மறையுது. القمر بازغا قال هذا ربي فلما أفل قال لئن لم يهدني ربي لأكونن من القوم. الله يا الله நீதான் எனக்கு நேர்வழியை காட்டணும், நீ நேர்வழியை காட்டாவிட்டால் யா அல்லாஹ் நானும் வழி தவறின மக்களோடு நானும் இருப்பேன் சொன்னாங்க. சந்திரன் சூரியனை பார்க்கிறாங்க, فلما رأى الشمس بازغة قال هذا ربي هذا أكبر. சூரியனை பார்த்து சொன்னாங்க, இதுதான் அக்பர், நட்சத்திரனை விட சந்திரனை விட சூரியன் பெரியதாக இருக்குது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஈமானுடைய பாடத்தை அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கற்பித்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சிந்தித்ததின் காரணமாக முதலாவது தனித்துவம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹுடைய படைப்புகளை பார்த்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சிந்தித்தார்கள். அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நேர்வழி காட்டினார். அல்லாஹ் யாருக்கு நேர்வழி காட்டுகிறானோ யாராலையும் அவர்களை வழி தவற வைக்க முடியாது. யாருக்கு யாரை அல்லாஹ் வழி தவற வைக்கிறானோ யாராலையும் அவர்களுக்கு நேர்வழி காட்ட முடியாது. அல்லாஹ் நம் அனைவரையும் நேர்வழி பெற்ற கூட்டத்தில் அல்லாஹ் ஆக்கி வைப்பாராக. அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த இறை அல்லாஹ்வை பற்றி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எல்லா இடத்திலையும் வாதிட்டார்கள். وحاجه وقومه قال أتحاجوني في الله وقد هداني ولا أخاف ما تشركون بي. الله أكبر. கூட்டத்தை பார்த்து சமூகத்தை பார்த்து சொன்னா, நீங்க அல்லாஹ்வுடைய விஷயத்துல என்னோட வாதிடுறீங்களா? அல்லாஹ் எனக்கு ஹிதாயத்தை நேர்வழியை தந்ததுக்கு பின்னால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அரசனுடன். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தனி ஒரு இளம் வாலிபன், தைரியத்தை பாருங்க. முழு சமூகமும் ஒரு பக்கம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தனியாக நின்றார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தனித்துவம் அல்லாஹ்வுடைய நம்பிக்கையுடன், அல்லாஹ்வின் மீது இருக்கிற நம்பிக்கையுடன் வரக்கூடிய தைரியம். இல்லா ஐயஷா ரப்பி வஸஅ ரப்பி குல்ல ஷைஇன் இல்மா. அவங்க பயம் காட்டினாங்க, அச்சுறுத்தினாங்க, அச்சுறுத்தி கொண்டிருந்தாங்க. அவங்க சொன்ன இல்லா ஐயஷா ரப்பி, அல்லாஹ் நாடாம ஒன்று நடக்காது. அல்லாஹ் நாடாம ஒரு ஈக்கு அசையவும் முடியாது. அதான் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலே நாம் ஓதக்கூடிய துஆ. அன்புக்குரிய நண்பர்களே, ஆனா அதை நாம் ஓதுகிறோம். ஆனா அந்த துஆவுடைய அந்த கருத்து, அந்த நம்பிக்கை நம்முடைய உள்ளத்தில் அது நுழையுதா இல்லையா என்ற ஒரு கேள்விக்குறியாக இருக்கு. اللهم لا مانع لما أعطيت ولا معطي لما منعت ولا راد لما قضيت ولا ينفع ذا الجد منك الجد. يا الله, நீ தந்தத்தை தடுக்க யாராலையும் முடியாது. இதை நம்பிக்கை. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நம்பிக்கை நம்மை கோலேனாக்காது. யாருக்கு பின்னாலையும் போயிட்டு அவர்களுக்கும் இவர்களுக்கும் பின்னாலையும் போயிட்டு லஞ்சத்தையும் அதையும் இதையும் செய்யக்கூடிய எந்த ஒரு உணர்வும் நம்முடைய உள்ளத்துக்கு வராது. எனக்கு எழுதின அல்லாஹ் கண்ணியமாக எனக்கு கொண்டு தருவான். அன்புக்குரிய சகோதரர்களே, அச்சம் பயம் இல்ல. அல்லாஹ் தடுத்தத இந்த உலகத்துல யாராலையும் தர முடியாது. நீங்க யாருக்கு பின்னால போனாலும் எந்த வல்லரசன் எந்த சக்தி அதிகாரம் உள்ளவனுக்கு பின்னால போனாலும் அல்லாஹ் உங்களுக்கு எழுதி இல்லாத உங்களுக்கு கிடைக்காது. அன்புக்குரிய சகோதரர், இறை நம்பிக்கை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதுதான் சொன்னாங்க, இல்லா ஐயஷா ரப்பி வஸஅ ரப்பி குல்ல ஷைஇன் இல்மா. என்னுடைய ரப் அல்லாஹ் அனைத்து விடயத்துடைய அறிவுள்ளவனா இருக்கிறான். வஸஅ ரப்பி குல்ல ஷைஇன் இல்மா. அன்புக்குரிய சகோதரர்களே, தைரியம். முதலாவது சிந்தித்தார்கள், அல்லாஹ்வுடைய படைப்புகளை பார்த்தார்கள், நேர்வழியை தேடினார்கள். நேர்வழியை அல்லாஹ் வழங்கினான். அந்த நேர்வழியின் ஊடாக அவர்கள் பெற்றுக்கொண்ட அந்த தைரியம்,
அலம் தர இலல்லதி ஹாஜ இப்ராஹிம் அன் ஆதா அல்லாஹுல் முல்க். அதிகாரம் உள்ளவனுடன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வாதிட்டாங்க, அரசனுடன் வாதிட்டாங்க, தனியா நின்றாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, இன்று நாம் முஃமின்கள் என்றோம், ஆனா வெட்கம், கவலை, கோழைகளாக இருக்கிறோம். எங்களுக்கு அநியாயம் இழக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. உலகத்தில் முஸ்லிம்களுக்கு அநியாயத்துக்கு மேல் அநியாயம். அநியாயக்காரன் பார்த்து ஏப்பா இது அநியாயத்தை நீ செய்கிறாய் என்று கேட்க தைரியம் இல்லாமல் இருக்கிறோம். என்ன கோலத்தனம்? ஏன் கோலத்தனம்? ஈமானுடைய குறைபாடு, வஹனுண்டாக இருக்குது. இந்த உலகத்துடைய மோகம், அல்லாஹ்வின் மீது உள்ள நம்பிக்கையுடைய குறைபாடு. யாராலையும் எதையும் செய்ய முடியாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தனித்து நின்றார்கள். வாப்பா சொன்னாரு, இதுக்கு பொறுவு நீ வாதிடாதே, அர்ஜுமன்னக் வஹ்ஜுர்னி மலியா, கல்லால அடிச்சுனை தரட்டுவேன் போ. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, வஅததிலுக் வமா யதஊன மின் தூனில்லாஹ், உங்களையும் நீங்க எதெல்லாம் அல்லாஹ் அல்லாஹ் என்று அழைக்கிறீங்களோ அதெல்லாத்தையும் விட்டு உங்களை விட்டு நான் போறேன் வாப்பா. சொன்னாங்க, நான் அல்லாஹ் இடத்துல உங்களுக்காக வேண்டி துஆ செய்வேன். அன்புக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தனித்துவம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த குணங்கள் எங்களுக்கு இருக்குதா? இந்த நம்பிக்கையுடன் நாம் ஒவ்வொரு நாளும் காலை பொழுதை அடைகிறோம். காலை பொழுது அடைந்து ஒரு சஹாபியை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, கைஃப அஸ்பஹ்த, எப்படி காலை பொழுது அடைந்து? சஹாபி ஒன்றும் சொல்லல, அஸ்பஹ்து முஃமினன் ஹக்கா, ஒரு உண்மையான இறை விசுவாசியாக இந்த காலை பொழுதை அடைந்தோம். அல்லாஹு அக்பர். எங்கள் எத்தனை பேருக்கு தைரியமா சொல்லலாம், இன்றைய காலை பொழுதை உண்மையான ஒரு விசுவாசியாக நான் அடைந்தேன், உண்மையான ஒரு விசுவாசியாக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் அவருடன் விட்டு வைக்கவில்லை. அல்லாஹ் சோதித்தான், ஒன்றுக்கு பின்னால் ஒன்று, ஒரு சோதனைக்கு பின்னால ஒவ்வொரு சோதனை. ஆனா இந்த ஒவ்வொரு சோதனையிலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹின் மீது நம்பிக்கை வைத்தாங்க. அவங்க கைவிடல, அல்லாஹ் அவர்களை கைவிடல. وَإِذِ ابْتَلَى إِبْرَاهِيمَ رَبُّهُ بِكَلِمَاتٍ فَأَتَمَّهُنَّ قَالَ إِنِّي جَاعِلُكَ لِلنَّاسِ إِمَامًا. جَاعِلُكَ لِلنَّاسِ إِمَامًا, முழு அனைத்து மனிதர்களுக்கும், முழு மனித இனத்துக்கும் அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை இமாமாக ஆக்கினான். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆ தான் இன்று பைத்துல்லாஹ் அல்லாஹ் ஒரு பாதுகாப்பான இடமாக ஆக்கினார். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு துஆ செய்யும் போது, யா அல்லாஹ், உன்னுடைய அடியான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்காவுடைய ஹரத்துடைய எல்லையை நிர்ணயித்தார்கள். நான் உன்னுடைய அடியான் முஹம்மது ரசூலுல்லாஹ் மதீனாவுடைய ஹரத்துடைய எல்லையை நிர்ணயிக்கிறேன். மக்காவுக்காக வேண்டி துஆ செய்தார்கள், பாதுகாப்பு பரக்கத்துக்காக வேண்டி. நான் உன்னுடைய அடியான் மதீனாவுக்காக வேண்டி அந்த துஆவை செய்கிறேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த அர்ப்பணிப்பு தான் அங்க தொழக்கூடிய ஒரு தொழுகை வேற மஸ்ஜிதுகளில் தொழக்கூடிய தொழுகையை விட 1,00,000 மடங்கு, 1,00,000 மடங்கு, 100,000 greater, 100,000 greater. That greatness, it did not come just alone. It is through sacrifice over sacrifice. தியாகத்துக்கு பின்னால் தியாகம், தியாகத்துக்கு பின்னால் தியாகம், அர்ப்பணிப்புகள். அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த பைத்துல்லாஹுடைய இடத்துல அல்லாஹ் தன்னுடைய குடும்பத்தை விட்ட போல சொன்ன நேரத்துல அங்க ஒன்றுமே இருக்கல்ல. ஆனா அல்லாஹின் மீது உறுதியான ஒரு நம்பிக்கை. குடும்பத்தை விட்டுட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சாங்க. ரப்பி இன்னி அஸ்கன்து மின் ذُرِّيَّتِي بِوَادٍ غَيْرِ ذِي زَرْعٍ عِندَ بَيْتِكَ الْمُحَرَّمِ رَبَّنَا لِيُقِيمُوا الصَّلَاةَ فَاجْعَلْ أَفْئِدَةً مِنَ النَّاسِ تَهْوِي إِلَيْهِمْ وَارْزُقْهُمْ مِنَ الثَّمَرَاتِ لَعَلَّهُمْ يَشْكُرُونَ. என்ன துஆ செஞ்சாங்க? அந்த பாலைவனத்துல விட்டுட்டு கொஞ்சம் சாப்பாடு தான் விட்டாங்க. அன்னைக்கு முதலாவது நாங்க கேட்போம், என்ன அல்லாஹ் சாப்பாடு கொடு, எழல கொடு, வீட்டை கொடு, பாதுகாப்ப கொடுங்க என்று. அது ஒன்றும் கேட்கல. யா அல்லாஹ், உன்னுடைய வீட்டுக்கு பக்கத்துல அருகாமையில இந்த பைத்துல் முஹர்ரம், அந்த இடத்துல என்னுடைய சந்ததியை நான் விட்டிருக்கிறேன். யா அல்லாஹ், என்னுடைய சந்ததியை நான் விட்டிருக்கிறேன். ஏன் விட்டிருக்கிறேன்? எதுக்கும் அல்ல, லியுகீமுஸ் ஸலாத், அவர்கள் தொழுகையை நிலைநாட்ட வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, தொழுகையை நிலைநாட்டணும். அதான் முதலாவது துஆ.
முதலாவது துஆ எங்கட துஆவும் அதான் இருக்கணும். இந்த உலகத்துல நாம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு மூச்சியும் தொழுகை இல்லாம எடுக்கக்கூடாது. அன்புக்குரிய சகோதரிகளே, எங்களோட ஒவ்வொரு சந்ததிகளும் அந்த துஆ رب اجعلني مقيم الصلاة ومن ذريتي ربنا وتقبل دعاء. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ் என்னையும் என்னுடைய சந்ததிகளையும் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக ஆக்கி அல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்தார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, ஹஜ்ஜுக்கு போகிறோம். ஹஜ்ஜுடைய அமல் கடமைகள் 5வது கடமை. அல்லாஹ் கடமையாக்கின வரிசையிலையும் அது கடைசியாக கடமையாக்கப்பட்டது. மனிதத்தாயிலில் சபீலா, யாருக்கு உடல் ரீதியாக பண ரீதியாக இன்னும் பாதுகாப்பான சூழல் இருக்கும் பட்சத்தில் தான் அவர்களுக்கு அந்த பிரயாணம் கடமையாகுது, ஹஜ் கடமையாகுது. ஆனா அதனுடைய நோக்கம் சும்மா ஒரு சம்பிரதாயமான ஒரு பயணம் அல்ல. கொஞ்சம் யோசிங்களே, ஈமான் இல்லாம எங்கட ஹஜ்ஜில எந்த ஒரு புரோஷனமும் இல்லை. இறை நம்பிக்கையோட போனாதான் அந்த ஹஜ்ஜில எங்களுக்கு உணர்வு இருக்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தோட நாம் தொடர்பாகிறோம். ஃபீஹி ஆயாத்தும் பையினாத் மகாமு இப்ராஹிம். நண்பர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எவ்வாறு தன்னுடைய வாலிப காலத்திலிருந்து ஹக்குக்கு உண்மைக்காக வேண்டி வாதிட்டார்களோ, நிலையாக இருந்தார்களோ, அவ்வாறு வாதிடக்கூடிய நிலையாக நிற்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைப்பானாக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய இன்னொரு மிக முக்கியமான ஒரு தனித்துவம் என்னண்டா, அவர்கள் சபிக்கக்கூடிய எந்த ஒரு இடத்திலையும் நீங்க பார்க்க மாட்டீங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆல யாரையும் சபித்ததாக. எல்லாருக்கும் துஆ செய்தார்கள், சந்ததிகளுக்கு துஆ செய்தார்கள், யாரையும் சபிக்கவில்லை. ரப்பி க்ஃபிர்லி வலிவாலிதைய வலில்முஃமினீன். யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக, என்னுடைய பெற்றார்களை மன்னிப்பாயாக, முஃமின்கள் அனைவரையும் மன்னிப்பாயாக. யௌம யகூமுல் ஹிசாப், கேள்வி கணக்கு ஹிசாப் நிலைநாட்டப்படக்கூடிய அந்த நாளில் எங்களை நீ மன்னித்திடு யா அல்லாஹ், எங்கள் குறைகளை மன்னித்திடு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆ. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கையை ஏந்தி துஆ கேட்டார்கள். அவர்களுடைய துஆ தான் நாம் இங்கு இருக்கிறோம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன தஅவத்து அபி இப்ராஹிம். நான் யாரண்டா, நான் யார்? என்னுடைய வாப்பா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆ. ரப்பனா வபஅஸ் ஃபீஹிம் ரசூலன் மின்ஹும். யா அல்லாஹ் இந்த சந்ததிகளிலிருந்து நீ அனுப்பி வை யா அல்லாஹ். யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா. உன்னுடைய ஆயாத்துகளை ஓதக்கூடிய, மக்களை பரிசுத்தப்படுத்தக்கூடிய, ஹிக்மத்தை அறிவை கற்பிக்கக்கூடிய ஒரு நபரை அல்லாஹ் நீ அனுப்பி வை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சூரத்துல் ஜும்ஆவும் அல்லாஹ் சூரத்துல் ஜும்ஆல அல்லாஹ் அதை உறுதிப்படுத்துகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நண்பர்களே, நாம் எங்களுடைய மூதாதைகளுடைய துஆ, நபிமார்களுடைய துஆ, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆ, நாம் மற்றவர்கள் எல்லோருக்கும் துஆ செய்யக்கூடியவர்களாகவும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த துஆவை செய்தார்கள் எல்லோருக்காகவே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மிஅராஜுடைய பயணம் இருக்குதே, அது எல்லா நபிமார்களுடனும் தன்னுடைய அந்த உறவை உறுதிப்படுத்தினார்கள். எல்லோருடனும் இருக்கக்கூடிய அந்த நட்பை உறுதிப்படுத்தினார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் வாழக்கூடிய இந்த காலத்திலையும் நமக்கு மிக முக்கியமாக தேவைப்படக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய இந்த குணங்கள், சிந்திக்கக்கூடிய சமூகமாக மாறுவோம். அல்லாஹ்வுடைய படைப்பை பார்த்து, வல்லமையை பார்த்து, அல்லாஹ்வை தவிர இந்த உலகத்தை ஆளக்கூடிய வேறு யாருமே இல்லை என்ற நம்பிக்கையுடன் வாழ்வோம், தைரியத்துடன் வாழ்வோம். அன்புக்குரிய சகோதரர்களே, கோழைகளாக வாழக்கூடாது, தைரியத்துடன் வாழ்வோம். அந்த தைரியம் இருக்குதே, தவக்குல் இருக்குதே, தக்வா இருக்குதே, அது எங்களுக்கு தைரியத்தை தரும், நம்பிக்கையை தரும். மீன் தொழிலில் இருக்கக்கூடியவர்கள் அந்த படகுல ஏறி போகல ஒரு தவக்குல் நம்பிக்கையோட தான் போறாங்க. ஒரு ஆபத் கடலுக்கு போனவங்க திரும்பி வரமாட்டாங்க. ஆனா எது அந்த நம்பிக்கையும் தைரியமும் தவக்குலும் தான் ஒரு நாளுக்கு பின்னால் ஒவ்வொரு நாளும் அவர்கள் மீண்டும் போயிட்டு வருகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, தைரியத்தின் ஊடாக நமக்கு விஜயங்களை சாதிக்கலாம். இதை நம்பிக்கையின் ஊடாக
அதே போல அன்புக்குரிய சகோதரர் அர்ப்பணிப்பு. அல்லாஹ் எங்களை சோதிப்பான் இந்த உலகத்தில். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சோதிக்கப்பட்டார்கள், நாமும் சோதிக்கப்படுவோம். அந்த ஒவ்வொரு சோதனையுடைய நேரத்திலேயும் அல்லாஹின் மீது உள்ள நம்பிக்கையை அல்லாஹ் சொல்கிறான், மா அஸாப மின் முஸீபத்தின் இல்லா பிஇذنில்லாஹ், அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் எந்த ஒரு முசீபத்தும் உங்களை அடையாது. வமன் யுமின் பில்லாஹ், அந்த நேரத்தில் யார் ஈமான் கொள்கிறார்களோ யஹ்தி கல்பா, அவர்களுடைய உள்ளத்தை அல்லாஹ் நேர்வழி காட்டுவான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவ்வாறு அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த ஈமான், இந்த இஸ்லாத்தின் தனித்துவம், இது அல்லாஹ் எங்களுக்கு இதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைவருடைய இந்த லெகசி, இந்த மரபு, இந்த ட்ரெடிஷன், இதைதான் நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம் என்ற தைரியத்துடன் சுமப்போம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அடிப்படையில் இறை நம்பிக்கையுடன் நம்முடைய பண்பாடுகள், நம்முடைய அகலாக்கள், ஏனைய விடயங்களை நாம் சீராக்குவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்தில் எந்த ஏகத்துவத்தை நிலைநாட்டினார்களோ, எந்த இறை நம்பிக்கையை நிலைநாட்டினார்களோ, அல்லாஹ்வுடனான அந்த நட்பையும் அன்பையும் உறவையும் நிலைநாட்டினார்களோ, அந்த உறவையும் நட்பையும் ஏகத்துவத்தையும் நிலைநாட்டக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக. நம்முடைய வாலிபர்கள், யுவதிகள் அனைவரும் அந்த இறை நம்பிக்கையுடன் தொழக்கூடியவர்களாக, தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. நம் அனைவரையும் அல்லாஹ் பொருந்தி